இந்திய சினிமா துறை என்பது நீங்கள் அனைவருமே பார்த்திருப்பீர்கள். அண்மை நாட்களிலே அல்லது மிக குறுகிய காலத்திலே அதனுடைய வளர்ச்சி என்பது அபரிமிதமானதாக இருக்கின்றது. குறிப்பாக புதிய புதிய தொழில்நுட்பங்களை உட்புகுத்தி சினிமாவிலே உட்புகுத்தி திரைப்படங்கள் வெளியாவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் வித்தியாசமான கதையம்சங்களை கொண்டதாக பிரம்மாண்டமான பொருட்செலவிலே அவை தயாரிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வகையிலே தற்போது வைஜெயந்தி மூவிஸ் என்கின்ற ஒரு திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தினுடைய தயாரிப்பிலே ஒரு திரைப்படம் ஒன்று வெளியாக இருக்கின்றது. அது நீங்கள் அனைவருமே அறிந்திருப்பீர்கள். கல்கி 1898 கிபி என்பதுதான் அந்த திரைப்படத்தினுடைய பெயர். இந்த ஆண்டிலே அந்த திரைப்படம் திரைக்கு வர உள்ள நிலைமையிலே அந்த திரைப்படத்திலே இடம்பெற்றிருக்கின்ற ஒரு அம்சம் அந்த திரைப்படம் வெளியாவதற்கு முன்னதாகவே பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது. அந்த திரைப்படத்திற்கான தற்போதைய அதாவது விளம்பரப்படுத்தல் நடவடிக்கைகளை அந்த ஒரு விடயமே செய்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக மிக நுட்பமான தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி புதிய புதிய நான் பார்க்க போனால் நாங்கள் சொல்ல போனால் என்னென்னு சொன்னால் ஒரு புதிய விஷயம், தொழில்நுட்ப ரீதியாக ஒரு புதிய விடயத்தை இந்த திரைப்படத்துக்குள்ளே கொண்டு இந்த திரைப்படம் பல்வேறு சாராருடைய எதிர்பார்ப்பை தூண்டி இருக்கின்றது என்பதுதான் விடயம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது JZ Tamil A to Z. தொடர்ந்து இந்த வீடியோக்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்குங்கள். புதுசாக வாராக்கள் பார்க்குறார்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. முழுமையான வீடியோக்குள்ளே போய் இந்த விடயம் என்னென்னு சொல்லி ஒரு விரிவான பார்வையை நாங்கள் பார்ப்போம். வைஜெயந்தி மூவிஸ் தயாரிப்பிலே நடிகர் பிரபாஸ் நடிக்கின்ற திரைப்படம்தான் கல்கி 2298 கிபி என்ற திரைப்படம். குறிப்பாக புராண கதைகளை, அதாவது விஷ்ணுவினுடைய 10வது அவதாரமான கல்கி அவதாரத்தையும் புதுமையான மேம்பட்ட விஞ்ஞான விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த திரைப்படம் வெளியாகும் என்று கதையிலே கொண்டிருக்கும் என்று சொல்லி குறிப்பிடப்படுகின்றது. அது குறித்து பெரிய அளவு விளக்கங்கள் எதுவும் தெரியாத போதும் இவ்வாறான அடிப்படையிலே தான் அந்த திரைப்படம் இருக்கும் என்று கூறப்படுகின்றது. இந்த நிலைமையிலே இந்த திரைப்படத்திலே முக்கியமான கதாபாத்திரத்தை வகிக்கின்ற ஒரு கார், குஜி என்று அழைக்கப்படுகின்ற இந்த கார் மகேந்திரா நிறுவனத்தினாலே தயாரிக்கப்பட்டு இந்த திரைப்படத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. தற்போது இந்த திரைப்படம் குறித்த மக்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு அப்பால் இந்த கார் குறித்த எதிர்பார்ப்புகள் மக்களிடத்திலே வெகுவாக உயர்ந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்திலே செங்கல்பட்டிலே உள்ள மகேந்திரா சிட்டியிலே உருவாக்கப்பட்ட இந்த கார் சென்னையிலே தற்போது மகேந்திரா சிட்டியிலே காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்தியாவினுடைய பல்வேறு பெருநகரங்களுக்கு இந்த கார் எடுத்து செல்லப்பட்டு அந்த திரைப்படத்துக்கான ப்ரமோஷன் வேலைகளிலே ஈடுபட உள்ளதாக அதனுடைய தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலைமையிலே இந்த கார் என்றால் என்ன, காரில் என்ன விஷயம் இருக்க போது, கார் என்ன என்ற மாதிரியான எல்லா திரைப்படங்கள்லையும் தான் கார் வருதுன்னு சொல்லி பேர் கதைக்கக்கூடும். ஆனால் இந்த கார் இந்த திரைப்படத்திற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் இதிலே முக்கியமான விடயம். மகேந்திரா நிறுவனமும் ஜெகன் ஆட்டோமோட்டிவ்ஸ் நிறுவனமும் இணைந்து தமிழ்நாட்டிலே செங்கல்பட்டிலே உள்ள மகேந்திரா சிட்டி என்கின்ற இடத்திலே மகேந்திரா நிறுவனத்திற்கு சொந்தமான இடத்திலே இந்த காரை தயாரித்திருக்கின்றார்கள். தமிழ்நாடு சென்னையிலே உள்ள மகேந்திராவினுடைய ஆராய்ச்சி மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களுக்கான நிறுவனம் இந்த கார் உற்பத்தியிலே மிக முக்கிய பங்கினை வகித்திருக்கின்றது. இவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த கார் என்பது முழுக்க மின்சார மோட்டார்களினாலே இயக்கப்படுகின்ற காராக இருக்கின்றது. குறிப்பாக 2 மின் மோட்டார்கள் அதிலே பயன்படுத்தப்பட்டு அந்த கார் இயக்கப்படுகின்றது. சாதாரணமாக நாங்கள் வழக்கமாக பார்க்கின்ற கார்களை போல் அல்லாது மிக பிரம்மாண்டமானதாகவும், நாங்கள் இன்னும் ஒரு 20-30 வருடங்களுக்கு பின்னர், அதாவது எதிர்காலத்திலே
எப்படியான தொழில்நுட்பம் இருக்கும் என்று சொல்லி திரைப்படங்கள் வழக்கமான திரைப்படங்களிலே காண்பிக்கப்படுவது போன்று மிக நுட்பமான முறையிலே வடிவமைக்கப்பட்டு அசாதாரணமான தோற்றத்தினாலே பல மக்களை அந்த வாகனம் கவர்ந்திருக்கின்றது. திரைப்படம் குறித்த இந்த கல்கி 2898 கிபி என்ற அந்த திரைப்படம் மீது மக்களுக்கு கொண்டிருக்கின்ற எதிர்பார்ப்பை காட்டிலும் இந்த கார் தொடர்பாக மிக பெரும் எதிர்பார்ப்பை தமிழ்நாட்டிலே அல்லது இந்தியாவிலே மக்களிடத்திலே ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக சென்னையிலே மற்றும் இந்தியாவினுடைய பெருநகரங்களிலே இந்த கார் மக்கள் பார்வைக்காக கொண்டு செல்லப்படுகின்ற போது அங்கே மிக அதிகளவான மக்கள் இந்த காரை பார்ப்பதற்காக கூடியிருக்கின்றார்கள். பொதுவாக ஆங்கில திரைப்படங்களிலே நம்முடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்ட வாகனங்கள், விமானங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மிருகங்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக நூதனமான காட்சிகள் வைக்கப்படுகின்றன. இவ்வாறான திரைப்படங்கள் வழியாக இவ்வாறான சூழலிலே தமிழ் அல்லது இந்திய சினிமாவிலே இவ்வாறான விடயங்கள் வருவது என்பது நாங்கள் எங்களுடைய காலச்சூழலுக்கு இது ஒரு புதுதான விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக இவ்வாறான ஒரு விடயத்தை நாங்கள் தற்போதுதான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுக்கு முன்னரும் சில பல இயக்குநர்கள், சில பல தயாரிப்பாளர்கள் இந்த முயற்சியிலே இறங்கியிருந்தார்கள். இது எவ்வாறாக இருந்தாலும் மஹேந்திரா நிறுவனம், அதனுடைய சென்னையிலே உள்ள ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் ஜெகன் ஆட்டோமோட்டிவ்ஸ் நிறுவனம் மற்றும் செங்கல்பட்டிலே இருக்கின்ற மஹேந்திரா சிட்டி ஆகியன கூட்டணைவிலே மஹேந்திரா உச்ச அளவிலே தன்னுடைய தொழில்நுட்ப ஆற்றலை பயன்படுத்தி இந்த காரை உருவாக்கி இருக்கின்றது. பார்ப்பதற்கு மிக வினோதமான முறையிலே காட்சி அமைக்கின்ற ஒரு காராக இந்த கார் இருக்கின்றது. முன்பக்கம் 2 சக்கரங்களையும் பின்பக்கம் ஒரு பிரம்மாண்டமான சக்கரத்தையும் கொண்டு ஒருவர் பயணிக்கக்கூடிய இந்த கார் இந்த கல்கி 2898 கிபி என்கின்ற திரைப்படத்திலே மிக முக்கிய பங்கினை வகிக்கும் என்று கூறப்படுகின்றது. முக்கிய கதாபாத்திரத்தை வகிக்கும் என்று கூறப்படுகின்றது. இந்த கார் தொடர்பான மேலதிகமான பல விவரங்கள் இன்று வரை வெளியிடப்படாத நிலையிலே இந்த கார் மற்றும் அந்த கார் இடம்பெறுகின்ற திரைப்படம் என்பது மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம். நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.